மக்களே, இன்னைக்கு நம்ம கிழங்கு கூட்டு தான் வைக்க போகிறோம். கம்பு கிழங்கு கூட்டு. இது நேரத்தைக்குள்ள மீன் குழம்பு. சோறு அடுப்பில் அட்டாக்கி என்ன தான் அரிசி போடணும். கிழங்குன்னா இருக்கா, இனி வெட்டிக்கிடுவோம். கிழங்கு தண்ணி காஞ்சிட்டு அரிசி போட்டாச்சு. கிண்டி விட்டுவிடும். அரிசி போட்டோன்னே இப்படி கிண்டி விடணும். அப்படியே பானையில் அப்படியே கிடக்கும். சோறு வேக போதுமாக்கா, கொஞ்சம் வேகணும். வேகத்தோட வடிக்க வேண்டியதான். நம்ம அதுக்கு முன்னே பாத்திரத்தை கழுவி விடுவோம். இனி பாத்திரத்தை கழுவி விடுவோமாக்கா. சோறு வேகட்டு, நம்ம பாத்திரத்தை கழுவி விடுவோம். பாத்திரம் கழுவியாச்சுமாக்கா. இனி தண்ணி வடியட்டு மாதிரி காமிச்சிடுவோம். சோறு வடித்தாச்சு. இனி கிழங்க தண்ணியில் நல்லா கழுவி இந்த சட்டியில் போட்டு வேக வைப்போம். கிழங்குட்டுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம். பச்சை மிளகாய், வெள்ளை ஊடு, மிளகு, சீரகம் இவ்வளோ போட்டு அரைச்சிக்கிடுவோம். இது கூட மஞ்சள் பொடி மட்டும் போடணும். போட்டு அரைச்சிட்டு வரேன். கிழங்கு வெந்துட்டு என்ன கடைஞ்சிக்கிடுவோம். இனி தாளிச்சுக்கிடுவோமாக்கா. எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு போட்டுக்கிடும். கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், வத்தல் குழம்பு. கடுவெல்லாம் பொரிஞ்சிட்டு மசாலா ஊற்றிக்கிடுவோம். புளி கரைசல் மகா, புளி கரைசலை ஊற்றிக்கிடுவோம். உப்பு போட்டுக்கணும். இனி இதை கொதிக்க விட்டு அந்த கிழங்குல ஊற்றி கிண்டி இறக்க வேண்டியதான். கிழங்கு விட்டு ரெடி ஆகிட்டு இன்னமே சாப்பிட்டு போகும். கிழங்கு விட்டு வச்சாச்சு. பழையது ஊற்றிக்கிடுவோம். பழையதுக்கும் கிழங்கு கூட்டுக்கும் அழகாக இருக்கும். கிழங்கு கூட்டு மீன் குழம்பு இருக்கா, அதையும் வச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பழையது வச்சு எனக்கு கூட்டு வச்சுக்கிடும். கூட்டு மீன் குழம்பு. மீன் குழம்பு நேற்று முருங்கைக்காயெல்லாம் போட்டு வச்சது. முருங்கைக்காய், மாங்காய் எல்லாம் போட்டு வச்சது. அதையும் ஊற்றிக்கிடும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மக்கள் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சாயங்காலம் லைவ் போடுவோம், அதுவும் பாருங்கள். பாய் மக்கா.